பிடிக்கிறது வேலைக்கு அவளை அனுப்பலாம். நான் டைம் அதுல எந்த தப்பையும் கிடையாது. சரிங்களா? நான் சொல்லணும்னா கூட எனக்கு டைம் கிடையாது. அதே மாதிரி அவங்க வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, வேலை அவங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க காட்ட நான் உத்தரவாதம் கேட்கணுங்க. இதுக்கெல்லாம் சரியா சம்மதமான அவங்க காட்ட நான் கேட்கணுங்க. கேட்டா மட்டும் தான் எது ஒண்ணு எனக்கு ஆமா ஓகே அப்படின்னு அவங்க சொன்னா மட்டும் தான். ஐஸ்வர்யா, நான் ஒரு கிளியரா ஒரு விஷயம் சொல்றேம்மா. நீ என்ன தேடி வந்திருக்க, நான் உனக்கு கரெக்டா அட்வைஸ் பண்ணும். அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, புரியுறதுங்களா? அவரோட கவலையை அவர் சொல்றாரு. உனக்கு உன் மேல கான்ஃபிடென்ஸ் இருந்தா, நீ குடும்பத்துக்காக உழைச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சியானா உன்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் கூட உன்னை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஃப்ரீடத்தை அந்த இதை எடுத்துக்கும் போது நீ அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அது இந்த வேலையில் எந்த வேலையானாலும் அது உண்டு. இந்த வேலை ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா பப்ளிக் பிளேஸில் போய் ஆட போகிற, ஒரு ஆஃபீஸ்க்கு போய் வேலை பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்கூலில் போய் வேலை பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேஜில் போய் பண்ணுறதுக்கு, ஒரு கூட்டத்துக்கு நடுவில் போய் பண்ணுறது, பல இடங்களில் போய் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. அது நீ கேர்ஃபுல்லாக இருந்தியானா யாரும் ஒன்றை ஸ்டாப் பண்ண முடியாது. அதுதான் என்னோட சஜஷன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்.